மார்ச் 7. தலைப்பு தயவு. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. கலாத்தியர் 5:22-23. நமக்குள் வாசம் செய்யும் கிறிஸ்துவை நாம் பெற்றிருந்தால் வீட்டிலும் வெளிநாட்டிலும் கிறிஸ்துவர்களாக இருப்போம். கிறிஸ்துவனாய் இருப்பவன் தன் உறவினருக்கும் தன்னுடன் தொடர்பு கொள்ளுகிற அனைவருக்கும் அன்பான வார்த்தைகளை வைத்திருப்பான். அவன் இரக்கமும் மரியாதையும் அன்பும் பச்சாதாபம் உள்ளவனாகவும் இருப்பான். மேலும் அவன் மேலோக குடும்பத்துடன் வாசம் செய்வதற்காக தனக்குத்தானே கற்பித்து கொள்ளுகிறவனாய் இருப்பான். அவன் ராஜரீக குடும்பத்தின் அங்கத்தினன் என்றால் அவன் போகக்கூடிய அந்த ராஜ்யத்தை அவன் அடையாளப்படுத்துவான். அவன் தன் பிள்ளைகளிடம் தயவுடன் பேசுவான், ஏனெனில் அவர்களும் தேவனுடைய சுதந்திரவாளிகள், பரலோக பிரகாரத்தின் அங்கத்தினர்கள் என்பதை புரிந்து கொள்வான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் கடுமையான ஆவி வாசம் செய்யாது, ஏனெனில் ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. இல்லத்தில் பேணி பாதுகாத்து வளர்க்கப்படும் ஆவியே சபையிலும் வெளிப்படுத்தப்படும். நமது ஆத்துமாவை அனுதாபம் மிக்கதாகவும் பண்புள்ளதாகவும் மேன்மையானதாகவும் முழுவதும் மன்னிப்பும் மனதுருக்கமும் உள்ளதாகவும் இருக்க நாம் கற்பிக்க வேண்டும். எல்லா மாயையையும் எல்லா மதியீனமான பேச்சையும் கேலி மற்றும் பரியாசத்தையும் புறம் தள்ளுகையில் நாம் இறுக்கமானவர்களாகவோ அனுதாபமற்றவர்களாகவோ பிறருடன் பழகாதவர்களாகவோ மாறிவிடக்கூடாது. தேவனுடைய தோட்டத்தில் இருக்கும் நறுமணமிக்க மலரை போல மாறும் வரை தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மீது வாசம் செய்ய வேண்டியிருக்கிறது. நீங்கள் மகிமையின் மேல் மகிமையும் குணத்தின் மேல் குணத்தையும் பெலத்தின் மேல் பெலனையும் பெற்று இயேசுவின் விலையேற பெற்ற சாயலை அதிகமாக பிரதிபலிக்கும் வரைக்கும் நீதியின் சூரியனாகிய கிறிஸ்து என்ற வெளிச்சத்தை குறித்து தொடர்ந்து பேச வேண்டும். இவ்வாறு நீங்கள் செய்யும்போது பரலோக புத்தகங்களில் நன்றாக செய்தாய் என தேவன் எழுதுவார். ஏனெனில் நீங்கள் இயேசுவை பிறருக்கு சுட்டி காண்பிக்கிறீர்கள். கிறிஸ்துவர்கள் கடின இருதயமுள்ளவர்களாக அணுகுவதற்கு கடினமானவர்களாக இருக்கக்கூடாது. நம்முடைய நடக்கையில் கிறிஸ்து பிரதிபலிக்க வேண்டும். மேலும் நாம் அழகான பரலோக பண்புகளை உடைய குணத்தை பெற்றிருக்க வேண்டும். தேவ பிரசன்னமானது எப்போதும் நம்முடன் தங்கி தாபரிக்கும் பிரசன்னமாக இருக்க வேண்டும். நாம் எங்கிருந்தாலும் உலகிற்கு வெளிச்சத்தை சுமந்து செல்ல வேண்டும். உங்களை சுற்றிலும் சூழ்ந்திருக்கும் பரலோக சூழலை உங்களை சுற்றியுள்ளவர்கள் உணர வேண்டும். ஆமென்.